Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா how to manage your vehicle on a speed breaker. Actually என்கிட்ட எல்லா beginners, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பொதுவான டவுட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சார் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நான் அப்ரோச் பண்ணும்போது எந்த கியர் நான் மேனேஜ் பண்ணணும், என்ன லெவல் ஆஃப் ஸ்பீட்ல நான் மூவ் பண்ணணும், எப்படி நான் டிரான்ஸ்மிட் பண்ணணும், எனக்கு அது தெரியல, எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் தான் வெஹிக்கிள் ஆஃப் ஆயிடுச்சு, நான் அந்த இடத்துல தான் ஸ்ட்ரகிள் ஆறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நான் என்ன ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு அப்டக்கிள்ஸா இருக்கட்டும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னு இல்லை, ஒரு சிக்னல்ஸா இருக்கட்டும், ஒரு அப்டக்கிள்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் we have to concentrate on slowing down the vehicle. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினர் வந்து என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஸ்லோ பண்ணாங்களோ ஃபுல்லா ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்லோ அண்ட் ஸ்டாப், அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஸ்லோ அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பீட்ல நம்ம குறிப்பிட்ட ஸ்பீட்ல போயிட்டே இருக்கும், அந்த ஸ்பீட்ல இருந்து கம்மி பண்றோம். ஸ்டாப் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம போயிட்டு இருக்கிற ஸ்பீட்ல இருந்து ஃபுல்லா வெஹிக்கிள் ஸ்டாக்னேட்டுக்கு வந்ததுக்கு, அதாவது ஒரு 40ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஜீரோக்கு கொண்டு வந்துடும், அதுதான் ஸ்டாப். ஸோ ஸ்லோ அப்படின்றது 40ல இருந்து 20க்கு கொண்டு வருது. ஸோ ஸ்லோ as well as ஸ்டாப், இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி சிச்சுவேஷன் பார்த்துக்கணும். நம்ம சப்போஸ் நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிற வெஹிக்கிள் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை வந்து சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நீங்க தான் ஸ்டாப் பண்ணவே கூடாது, நீங்க ஃப்ரண்ட்ல ஒரு வெஹிக்கிள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணா நேராக போய் நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டவுட்டுக்காகவும் நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்லோயிங் டவுன் தி வெஹிக்கிள். கிளட்சை பிரஸ் பண்ணிக்கிறேன், பிரேக்கை பிரஸ் பண்றேன். ஸோ கிராஜுவலா நீங்க பிரேக் பிரஸ் பண்ணும்போது வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆகும். ஸோ அந்த ஸ்பீட்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீடு ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இந்த ஸ்பீட்ல நம்ம ஸ்பீட் பிரேக்கரை டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம் அப்படின்னும் போது அதே ஸ்பீட்ல நீங்க ஸ்பீட் பிரேக்கரை நீங்க ஏறி இறங்கிடணும். ஸோ அதாவது நீங்க அந்த ஸ்பீட் பிரேக்கரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடணும். அதை டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஸ்பீட் இருக்கோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கியரை ரெடியூஸ் பண்ணி மூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஒரு பிகினர்ஸாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத திருப்பி நான் குயிக்காக உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரோட் அனலைசேஷன். ஸ்பீட் பிரேக்கரை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஒரு டிஸ்டன்ட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரெஸிங் த கிளச் அண்ட் அப்ளைங் த பிரேக் கிராஜுவலி. ஸோ கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கிராஜுவலாக பிரேக் ப்ரெஸ் பண்ணுறோம். பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ்டு ஸ்பீடில் வருது. ஸோ கொஞ்சம் ஸ்லோ ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஸ்பீட்ல அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ல இருந்து கால் எடுத்துடுறோம். அதே ஸ்பீட்ல நம்ம ஸ்பீட் பிரேக்கரை டிரான்ஸ்மிட் பண்றோம். ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஸ்பீட்ல வெஹிக்கிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கியரை நம்ம ரெடியூஸ் பண்ணி மூவ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 4th கியரை நல்ல ஸ்பீட்ல மூவ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 40 to 60 ரேஞ்சில் மூவ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. பிஃபோர் 10 to 20 மீட்டர்ஸே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளச்சை பிரஸ் பண்ணி கிராஜுவலா பிரேக் பிரஸ் பண்றோம். ஸோ 60ல இருக்கிற ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா கமிங் பேக் டு 40, 30, 20. ஸோ 20 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்பீட் நம்ம ஸ்லோ பண்ணதுக்கு அப்புறம் 20 ஸ்பீட்லேயே நம்ம ஸ்பீட் பிரேக்கரை டிரான்ஸ்மிட் பண்றோம். ஸோ தட் பேசஞ்சர்ஸ்க்கும் உள்ள கம்ஃபர்ட்டா இருக்கும், நமக்கும் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ அந்த 20 ஸ்பீட்ல நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்ட்லி ஃப்ரம் 4th to 2nd, ஸோ pressing the clutch, coming to the gear knob and coming to the neutral point and again shifting into 2nd gear, then moving. ஸோ இதுதான் பண்ணணும். இப்போ நான் தியரிட்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஒரு கிளாரிட்டி ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் நான் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறேன், நான் சொன்னதை அப்படியே நான் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அதோட டிரைவிங் எக்ஸலன்ஸ் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்சர்வேஷன் ஆஃப் த ரோட். ஸோ நான் ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் பண்ணும்போது ரோடு அப்சர்வ் பண்ணிக்கிறேன். செகண்ட் திங் ஸ்பீட் கால்குலேஷன். ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஒரு அப்டக்கிள்ஸுக்கு முன்னாடியே நான் கரெக்டாக என்னோட ஸ்பீடில் என்ன போகிறேன் அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு டிரைவராக எனக்கே ஃபீல் ஆகும், ஒரு 40 ஸ்பீடில் போகிறேன்னா 60 ஸ்பீடில் போகிறேன்னா அப்படின்றத. ஸ்லோயிங் டவுன் ஆஃப் த வெஹிக்கிள். ஒரு ஸ்பீட் பிரேக்கரை நான் பார்த்த உடனேவே ஒரு டிஸ்டன்ஸ் அனலைசேஷன்லேயே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ ப்ரெஸிங் த கிளச் அண்ட் கிராஜுவலி அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக். அதே மாதிரி என்கிட்ட இன்னொருத்தர் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் பிரேக் தான் பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கறாங்க. நோ, ஃபர்ஸ்ட் நீங்க பிரஸ் பண்ண வேண்டியது வெஹிக்கிள் ஸ்லோயிங் டவுன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டாலே கிளச்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணி தான் நம்ம பிரேக் பிரஸ் பண்ணணும். So clutch and brake application, constant speed maintenance. So the constant speed maintenance என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிரேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லோ தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃபுல்லா ஸ்டாப் பண்ணக்கூடாது unless or otherwise situation arises. ஸோ நம்ம ஸ்லோ பண்ணிக்கிறோம். ஸ்லோ பண்ணதுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ். நம்ம என்ன ஸ்பீடை ஸ்லோ பண்ணியிருக்கோமோ அதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ரோல் ஓவர் த ஸ்பீட் பிரேக்கர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த டாஸ்க். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஐ எம் ஜஸ்ட் மூவிங் நவ். ஸோ இங்கே நான் மூவ் பண்ணும்போது லீவிங் த கிளச் அண்ட் ப்ரெஸிங் த ஆக்சிலேட்டர்.
அகெயின் மேக்கிங் இட் செகண்ட். ஸோ செகண்ட் கியரில் நல்லா மூவ் பண்ணுறேன். ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 கிட்ட போயிட்டு இருக்கு. இப்போ தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் 40, அகைன் ஃபோர்த்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ 40ல் போயிட்டு இருக்கேன். நவ் ஐ எம் ஃபேஸிங் அ ஸ்பீட் பிரேக்கர். இங்கே வரும்போது கிளச் அண்ட் பிரேக். ஸோ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கிராஜுவலாக பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். வெஹிக்கிள் 20க்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் பிரேக் லைன் கால் எடுத்துடணும். ஸோ இதுக்கு மேலே நான் பிரேக் ப்ரெஸ் பண்ணேன்னா வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாக ஸ்லோ ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்பீடில் நான் 2 ஸ்பீட் பிரேக்கர் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டேன். நவ் செகண்ட் கியர். ஸோ ஃபோர்த்துலேருந்து டேரெக்டாக நியூட்ரல் பாயிண்ட் வந்து செகண்ட் கியர், லீவிங் த கிளச் ஸ்லோலி அண்ட் ப்ரெஸிங் த ஆக்சிலேட்டர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஐ எம் பிளேசிங் ஸ்பீட் பிரேக்கர். ஸோ இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நான் செகண்ட் கியரில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். pressing the clutch and application of brake, then what I am doing is leaving the clutch slowly and pressing the accelerator. ஸோ இந்த விஷயம் தான் ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் பண்ணோம். திருப்பி இன்னொரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, pressing the clutch, gradual application of brake. வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் ட்ரான்ஸ்மிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் நான் மூவ்மெண்ட்லேயே தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அகெயின் ஸ்ட்ரெயிட் ரோட். ஸோ நல்லா மூவ் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் ரோட் பொறுத்த மட்டும் நல்ல ஸ்பீடில் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஒரு 30 to 40 ஸ்பீடில் ரேஞ்சில் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ தேர்ட் கியரில் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. அகைன் த சேம் திங், pressing the clutch and gradual application of brake. ஸோ இப்போ இருக்க தேர்ட் கியரில் தான் இருக்குது வெஹிக்கிள். ஸோ ஆஃப்டர் கிராசிங் த ஸ்பீட் பிரேக்கர், பிரேக் கால் எடுத்துட்டேன். இப்போ ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிட்ட வந்திருக்கு. தேர்ட் கியர், நியூட்ரல், ஃபுல் லெஃப்ட் டவுன், அகைன் லீவிங் த கிளச் அண்ட் pressing the accelerator வெரி ஸ்லோலி. பாருங்கள். ஸோ இதே இதில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். pressing the clutch, leaving the clutch and again accelerating. ஸோ ஆக்சிலேஷன் பண்ணதுக்கப்புறம் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், ஸோ இங்கே தேர்ட் கியரில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 30 ஸ்பீடில். திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஸோ pressing the clutch, applying the brake gradually. ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர் ட்ரான்ஸ்மிட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் கியரில் இருக்குது. ஸோ நியூட்ரல், ஃபுல் லெஃப்ட் டவுன் செகண்ட் கியர், அகைன் லீவிங் த clutch slowly and pressing the accelerator. ஸோ கிளச்சை லீவ் பண்ணும்போது சைமல்டேனியஸாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட வெஹிக்கிள் ஆஃப் ஆகலை. ஸோ அகைன் தேர் இஸ் a ஸ்பீட் பிரேக்கர். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், அகைன் டேக் லெஃப்ட் ஃப்ரம் த பிரேக். ஸோ வெஹிக்கிள் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகலை, லைட்டாக ஸ்லோ தான் பண்ணேன் நான். அகைன் லீவிங் த கிளச் ஸ்லோலி அண்ட் ஆக்சிலேட்டிங். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் வந்து மூவ்மெண்ட் கெயின் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஒரு பிகினர்ஸ் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸில் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்டை ரொம்ப கிளியராக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா do not stop the vehicle unless situation arises. நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் தான் ஒரு வெஹிக்கிள் இருந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணாங்கன்னா மட்டும் தான் நீங்கள் வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும். கியர் மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்பீட். ஸோ என்ன ஸ்பீடில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற கியர் இருக்கணும். ஸோ ஒரு 20 ஸ்பீடில் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா செகண்ட் கியர், ஸோ 30 to 40 ரேஞ்சில் தேர்ட் கியர், 40 to 60 ரேஞ்சில் ஃபோர்த் கியர், 60 to 80 ரேஞ்சில் ஃபிஃப்த் கியர். ஸோ இந்த ஸ்பீடு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் நீங்கள் மூவ் பண்ணணும், குறிப்பிட்ட ஸ்பீட் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன ஸ்பீடில் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பீடில் நீங்கள் கியர் ரெடியூஸ் பண்ணிக்கணும். கிராஜுவல் ரிலீசிங் ஆஃப் த கிளச் அண்ட் ஆக்சிலேஷன். ஸோ ரிலீசிங் ஆஃப் த கிளச் should be very gradual and pressing the accelerator simultaneously. So always need your support. Kindly subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வியூவர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார்டன்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ.